ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். ஹாய் பிரசாத் ப்ரோ, ஹாய் கிஷோர் ப்ரோ. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ஒரே பரபரப்பா இருந்துச்சு. நாங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல வாட்ஸ்அப்ல வந்துட்டு நானும் கிஷோர் ப்ரோலாம் வந்துட்டு ரெண்டு பேரும் காலரை பிடிச்சி சண்டையை போட்டுக்கிட்டோம். நான் வந்துட்டு இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு, அவர் வந்துட்டு இந்தியா தான் ஜெயிக்கும் ஆனா ஆஸ்திரேலியா டஃப் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னாரு. அண்ட் அதே மாதிரி கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவும் ஈஸியா வந்துட்டு விட்டு கொடுத்துடல. 48 ஓவர்ஸ் வரைக்கும் போச்சு ஆஸ் எக்ஸ்பெக்டட். சேஸ் மாஸ்டர் கிங், அவருக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கு மேல அவருக்கு எதுவும் பேர் கொடுக்கணுமான்னு கூட தெரியல. அந்த சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாரு, மேன் ஆஃப் தி மேட்சுக்கு வந்து ஜெய்ஷா வந்து கொடுத்தாரு. ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் 265, பட் என்ன சொல்றது, பிலோ பாரா இல்ல அபவ் பாரா எனக்கு சொல்ல தெரியல. பட் 265 வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு டஃப் டு சேஸா தான் இருந்துச்சு. அந்த விக்கெட் ரொம்ப ஸ்லோயரா இருந்துச்சு. இனிஷியலா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சம்மரைஸ் பண்ணணும், ஆஸ்திரேலியா வந்துட்டு அவங்களுக்கே தெரியல இது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இந்த ட்ராக்ல வந்துட்டு பேட்டிங் பண்றதா பவுலிங் பண்றதான்ட்டு. மேபி லேட்டர் ஆஃப்ல வந்துட்டு டியூ வராதுங்கிறனால லைக் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க. பட் விக்கெட்ஸ் வந்துட்டு லைட்ல வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகி பேட்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் வழக்கமா என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு டவுன் ஃபார்ம்ல இருந்தாரு. அவருக்கு வந்து அவரோட கிராஃப் ரொம்ப கீழே போயிட்டு இருந்துச்சு. பட் சூப்பரா ஆடினாரு. ஸ்லோ விக்கெட்னு வந்துட்டா இவரு கேன் வில்லியம்சனுக்குலாம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கேக் வாக் மாதிரி அந்த பேட்டிங். ஸோ அதனால சூப்பரா ஆடினாரு. அவருக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லை. லாஸ்டா அலெக்ஸ் கேரி வந்துட்டு ஏதோ சம்திங் ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாலதான் வந்துட்டு இந்த ஸ்கோரே வந்துச்சு, இல்லைன்னா வந்திருக்காது. இந்தியா சைட்ல பவுலிங் கேட்கவே வேணாம். என்ன சொல்றது, லைக் ஈக்குவலி ஸ்பிளிட்டட். குல்தீப் யாதவ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது விக்கெட்லெஸ்ஸா போயிட்டாரு. பட் ஆல் தி அதர்ஸ் டுக் அட்லீஸ்ட் 1 விக்கெட். ஸோ அதுவும் ரொம்ப பாராட்டி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். டீம்ல எதுவும் சேஞ்ச் பண்ணாம திரும்ப வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு வராம 4 ஸ்பின்னர்ஸோட போனதுக்கு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. துபாய் பிச்சுக்கு எதுக்கு 4 ஸ்பின்னர் என்ன விளையாட வைக்க போறீங்களான்னு. அந்த பக்கம் ஒருத்தர் சர்காஸ்டிக்கா சிரிக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவர் தான் வந்துட்டு 4 ஸ்பின்னர் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை வச்சு ஜெயிச்சனால அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்காரு. அண்ட் இந்தியாவோட பேட்டிங் பத்தி சொல்லி ஆகணும். இனிஷியலா வழக்கம் போல வந்துட்டு லைக் ஓப்பனர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, பெரிய ஸ்கோர் பண்ணல. பட் ரோஹித் சர்மாவுக்கு இன்னும் ஒரு டியூ இருக்கு. அது வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வந்துட்டு அவர் சரி பண்ணிடுவாரு அப்படின்னு நம்பலாம். அண்ட் அண்ட் கோலியை பத்தி என்ன பேசுறது, கோலி ஸ்ரேயஸ் ஐயர் தே டிட் தேர் பார்ட். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு லைக் எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்துட்டு என்ன கேட்டா நான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா எல்லா மேட்சும் அவர் வந்துட்டு ஒரு குரூஷியலா ஒரு மேட்ச் சேவிங் நாக் ஆடிட்டு இருக்காரு. பட் அதை யாரும் நோட் பண்றாங்களான்னு தெரியல. மேபி அக்சர் பட்டேலுக்கும் இவருக்கும் தான் போட்டியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்சர் பட்டேலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டி நாக் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அரௌண்ட் ஒரு 27 ரன்ஸ் ஆஃப் 22 பால்ஸ் ஆனாரு. பட் அதுதான் ப்ரெஷர் ரிலீசிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 91 ஸ்டாண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, கோலி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷெல்லுக்குள்ள போக ஸ்டார்ட் பண்ணாரு. ஈவன் ஒரு கேட்ச் எல்லாம் வேற டிராப் ஆச்சப்ப. ஸோ அங்க இருந்து திடீர்னு ஒரு 2 4 அப்படி ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அப்படிலாம் அடிச்சு கொஞ்சம் திரும்ப மேட்சை வந்துட்டு இல்ல இந்தியா கிட்ட இருந்து மேட்ச் போல அப்படிங்கிற மாதிரி திரும்ப இந்தியா கிட்ட கொண்டு வந்தாரு. அண்ட் ஃபைனலி வி விட்னஸ்ட் ஃபினிஷர் KL ராகுல். அவர் பொசிஷனே இல்லை, அவர் அங்க இறக்கவே கூடாது, அதுக்கான இடமே இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி அவரும் மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா கிளச் காடா, அவர் என்ன சொல்றது ஏது சொல்றது, அந்த மனுஷனுக்கு கோவம் இல்ல, டென்ஷன் இல்ல, ப்ரெஷர் இல்ல, பரபரப்பு இல்ல, வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி வந்தாரு, பறக்க விடுறாரு மனுஷன். அதுவும் சாம்பா அந்த ஸ்ட்ரெயிட்ல அடிச்ச 2 6 எல்லாம் இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, லைக் சுரேஷ் ரெய்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் டவுன் தி ட்ராக் வந்து அப்படி அந்த ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறத பார்க்கவே நல்லா இருக்கும். இந்த மனுஷன் கிரீஸுக்குள்ள நின்னு அப்படியே ஒரு பேட்டை விசிறாரு. ஸோ ரொம்ப நான் டைம் எடுத்துக்க விரும்பல. பிரசாத் ப்ரோ, உங்கள்கிட்ட அடுத்து வரேன் நானு. ஃபர்ஸ்ட் கிஷோர் ப்ரோட்ட வந்துட்டு அவரோட மனநிலையை கேட்டு வந்தாரு. கிஷோர் ப்ரோ, எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச்? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? நல்ல மேட்ச், சூப்பரா போச்சு. நான் சொன்னதுதான், யார் நல்லா பேட் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு. ஆஸ்திரேலியா மிஸ்டேக்குன்னு பார்த்தா அகைன் நான் சொல்றது அந்த ஓப்பனிங் தான் தேவையில்லாத வேலை. கண்டிப்பா ஒரு 21 இயர்ஸோ ஒரு 19 இயர்ஸ் 23 இயர்ஸால கோலியோ இல்லைன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயரோ ரோஹித் சர்மாவையோ KL ராகுலையோ டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாம 2 நியூ பவுலர்ஸை எடுத்துட்டு வராம ஒருத்தர் எடுத்துன்னு வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனுக்கு போயிருக்கலாம். கண்டிப்பா ஃப்ரேசர் மேக்கருக்கு. ஏன் இப்போ திடீர்னு லைவ்ல போறப்ப பீடாக் சொன்னாரு கான்லி அவுட் ஆனாரா, டக்குன்னு இங்கிலீஷ் அமைச்சிருக்கலாம். அவன் பவர் பிளே தான் சம்மட்டி அடிப்பான். அவனை யூஸ் பண்ணாம நீங்க பின்னாடி வச்சுட்டு அது ஒரு பெரிய தப்பு. 80 ஆடி இருக்கான். நான் சொன்னதான் அங்க இப்போ சொன்னாரு அவரு 80 ஆனும் 100 ஆனும் சொன்னார். அதுதான் அவரும் சொல்றாரு 80 ஆடிட்டு இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அவங்க அந்த இடத்துல தான் தப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம விக்கெட்ஸ் விடுற டைம்ல கப்பல் ஆஃப் லூஸ் ஷாட்ஸ் சாரி மிஸ் பண்ணாங்க. பெட்டரா தான் போட்டிருக்காங்க. பட் ஸோ குவாலிட்டியா போட்டிருக்காங்க சொன்னாலும் ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூனா
நியூசிலாந்துல ஆன மேட்சுக்கும் இன்னைக்கும் எல்லா போலர்ஸும் எக்கனாமி அதிகமா போயிருக்காங்க, கம்மி ஆகல எல்லா போலர்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்திக் பாண்டியா 5க்கு போட்டாரு, இன்னைக்கு 7 போட்டிருக்காரு. குல்தீப் 5க்கு போட்டாரு, இன்னைக்கு 6 போட்டிருக்காரு. வருண் இன்னைக்கு 5க்கு போட்டிருக்காரு. அக்ஷர் 3ல இருந்தாரு போன மேட்ச், இன்னைக்கு 5.5 போட்டிருக்காரு. ஜடேஜாவும் 5+ போயிருக்காரு. சோ இது அப்படி டிப் ஆக கூடாது. டிப் ஆகுனா அது ஒரு த்ரெட்டன் தான் ஃபைனலுக்கு, அந்த கன்சர்ன்ல இருக்காங்க. மற்றபடி போலிங் சூப்பரா போட்டாங்க, இது மட்டும் டேக்கிள் பண்ணணும். அப்படியே பேட்டிங் வேணா, பேட்டிங் குறைய சொல்ல முடியாது, சூப்பரா ஆடினாங்க. அந்த ஓப்பனர்ஸ் அவங்க பண்றதுதான். சிவம் கில் அன்வான்ட் ஷாட், ரோஹித் சர்மா டிராவிஸோட அண்ணன், அப்படிதான் ஆடுவாரு, அவர் கிடைக்கல. அதோட வேற அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி, கோலியும் சரி, எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா ஆடினாங்க. அதுக்கப்புறம் அந்த KL ராகுலா இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவும் இருக்கட்டும், எல்லாம் சூப்பரா விளையாடினாங்க. பட் அதுலயும் ஒரு லேக் என்னன்னா, கோலி இன்னைக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு, அவர் மாதிரி சான்ஸ் கொடுக்க மாட்டாரு, அது ஒரு வீக்னஸ் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பாண்டியா அடிச்சாரு, ஆனா நேஷனல் எல்லிஸோல 12 பால் ஆடி இருக்காரு, 8 டாட் போட்டிருக்காரு, 1 4 அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ பேஸ் போலிங்ல அடி வாங்கியிருக்காரு. ஸோ ஃபைனல்ல ரபடா வந்தாலும் சரி, மேட் ஹென்ரி வந்தாலும் சரி, அங்க அடி வாங்க வாய்ப்பு இருக்கு, அதை ரெடி ஆகணும். செம்மடியா இருக்காரு, குறைய சொல்ல மாட்டாரு. சாங்காவோல ஒரு பெரிய 6, இவர் வந்தாரு தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் 2 6, அதான் மேட்ச் ஃபுல்லா மாத்துச்சு. அது ஓகே. பட் நீங்க பேஸ் பாலர்ல மிஸ் பண்ணிட்டீங்க. காமா இருங்க, என்ன வேணா இருங்க. சப்போஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜா தான் ஆடினாரு. பவுலிங்லயும் அந்த அளவுக்கு செம்மையெல்லாம் பண்ணல, பேட்டிங்லயும் செம்மையெல்லாம் பண்ணல. அந்த 2 6 ஜாம்பா அடிக்கலாம், மேட்ச் வேற மாதிரி தான் போயிருக்கும். ஸோ இதையும் ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணிட்டு பிரசாத் பேசுவாரு. பேசினபடி இப்பதான் டக்குன்னு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திருக்கேன், அதை அப்படி லாஸ்டா பேசுறேன். ஓகே ஓகே பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க. ரொம்ப நேரம் உங்களை வந்துட்டு நிறுத்தி வச்சிட்டோம். சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஒரு ஜெயில உடச்சிட்டு வெளில வந்த ஃபீல் இருக்கா? ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்லயே உங்க எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன அனிமேட்டடா இருந்தது. சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா அந்த ஃபக் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்ல போறேன், நீங்க பீப் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நவம்பர் 19 வந்து ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு ஃபீல். இவனுங்க நான் நவம்பர் 19 2023 என்னாச்சு? இல்ல சொல்லுங்க. நவம்பர் 19 2023 ஏன்டா இவங்களை தோக்கடிச்சோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண போறோம் ஆஸ்திரேலியா. ஏன்னா அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம், இங்கேயும் வின் பண்ணோம், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி மிஸ் ஆச்சு. பட் கிளச் அந்த ICC டோர்னமெண்ட் வந்து இந்தியா இஸ் பீட்டிங் ஆஸ்திரேலியா 265 runs. ஸோ இங்கே வந்து இந்தியா ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ irrespective of ஓவர் பிளேஸ் இந்த ஃபைனல் கண்டிப்பா இந்தியா வின் பண்ணுவாங்க. நல்லா வேணும் ப்ரோ. ஆக்சுவலா அது பியூட்டிஃபுல்லான கேப்டன்சி. ஏன்னா அக்சர் பட்டேல் வந்து அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கூட நினைச்சேன், சரி அக்சர் பட்டேல வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சிங்கிள் ஆடிட்டு இருக்காங்க, நம்ம மேக்ஸ்வெல் வந்தா அக்சர் பட்டேல் போடலாம். ஏன்னா அக்சர் பட்டேல் வந்து ஒரு மாதிரி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுவாரு. யூ மிஸ் ஹிட்ஸ் 6 அடிச்சா கூட எனக்கு ஞாபகம் இருந்தது. அடுத்த பால் பாரு, ஒரு ஸ்லைடர் போட போறாரு, மேக்ஸ் அவுட் ஆக போறாரு, ஏதோ ஒரு கட் ஃபீல் நினைச்சேன். சூப்பரா ஒரு ஸ்லைடர் அவுட் ஆனாரு. எல்லாம் அக்சர் பட்டேலோட பேட்டிங் பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. இந்த பவுலிங்லயும் கூட மேக்ஸ்வெலோட ஒரு கிளட்ச் விக்கெட். நான் 2 டர்னிங் பாயிண்ட் சொல்லுவேன். ஒன்னு மேக்ஸ்வெல் விக்கெட், இன்னொன்னு அந்த ஸ்ட்ரேஸ் ஐயர் பண்ண ரன் அவுட் ஆஃப் அலெக்ஸ் கேரி. ஏன்னா அந்த கேரி மட்டும் இந்த 2-3 எட்ஜ் வாங்கி 4 போயிட்டு இருந்து 265 வந்து 280 282 ஆயிருக்கும். ஸோ அந்த 282 வந்து சேஸ் எப்படி வேணா போயிருக்கலாம். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் திஸ் திங். ஆஸ்திரேலியன்ஸுக்கு நல்லா வேணும் ப்ரோ, ரொம்ப நல்லா வேணும். ஆஸ் இந்தியன் ஃபேன் ஐம் பீங் வெரி ஹாப்பி. ஏன்னா one more thing what I'm trying to feel is we should normalize such ICC victories because India is a bank side, like you know, ஒரு மாதிரி they are very ஒரு மாதிரி contender side, like they can win 2-3 trophies with the kind of teams they have, right? So we should normalize such victories. எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டு இருக்கோம் என்ன கம்பேர் பண்ணிட்டு. But I think we should normalize such victories against Australia also. So இது ஒரு நார்மல் டீம், பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம் சொல்லிட்டு தான் நம்ம பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஆஸ்திரேலியா கூட ஃபைனல் வின் பண்ணிட்டு இவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க நம்மள்ட்ட எல்லாம். அது ஓகேடா, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் வின். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. யாருக்கு ஒரு சிங்கிள் கான்ட்ரிபியூட்டர் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு 20, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 40, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் ஒரு 27, ஹார்திக் பாண்டியா ஒரு 28 அண்ட் KL ராகுல். ப்ரோ எல்லாருமே திட்டினாங்க ப்ரோ, KL ராகுல் எதுக்கு கம்பீர் சொன்னார், இதுக்குதான் KL ராகுல் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ரிஷப் பந்த், இந்த மாதிரி ஒரு கிளச்சான ஒரு சிச்சுவேஷன்ல நீ KL ராகுல் ஆர் ரிஷப் பந்த் கேட்டீங்கன்னா நான் KL ராகுல் தான் சொல்லுவேன். ரிஷப் பந்த் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவரு 2-3 ப்ரெஷர்ல அவர் எல்லாம் அந்த கிளாஸ் அந்த டெம்பரமெண்ட்லாம் வச்சிருந்தாரு. குடோஸ் டு ஹார்திக் பாண்டியா. எனக்கு வந்து நல்லா தெரியும், ஏன்னா சாம்பா வந்து லாங் ஆன் லாங் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு ஃபீல்ட் வச்சிருந்தாரு.
அண்ட் ஆல்சோ அவர் கோலி அண்ட் ராகுலுக்கு வந்து தூக்கி போட்டிருந்தாரு, என்ன அடிச்சுக்கோ தான் கொடுத்தாரு. பட் எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி பால் தான் போட போறாங்க. ஏன்னா லாங் ஆன் லாட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஷார்ட் ரன் போட மாட்டாரு. ஏன்னா வந்து அங்க டி கவர்ல வந்து அவங்க ஃபீல்டர்ஸ் கிடையாது. அப்படியே தூக்கி போட்டாரு. பாண்டியா ஒண்ணுதான் நினைச்சிருப்பாரு, நீ தூக்கி போட்டா சிங்கிள் அடிக்கிறேன் நான் என்ன கோயிலியா டி பாண்டியாடா அப்படின்னு மொக்கா வச்சாரு. ரெண்டாவது பாலும் அதே பால் செம்ம அடி. ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் ஆஸ்திரேலியன்ஸோட அந்த ஆணவம் அந்த திமிரு எல்லாமே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ யா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்துட்டு கமின்ஸ் ஸ்டாருக்கு அவங்க எல்லாம் இருந்திருந்தா இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு லைக் அவங்க பேசின விதம் அப்படி 1.5 லட்சம் பேரை நாங்க சைலன்ஸ் பண்றது நத்திங் சாட்டிஸ்ஃபைங் தென் சீயிங் ஆடியன்ஸ் கெட்டிங் சைலன்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி ஒரு பேட் கமெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் கமிங் ஆன் டு ஹர்திக் பாண்டியாக்கு எப்பவுமே வந்துட்டு அந்த லெக் ஸ்பின்னர்ஸ்னாலே வந்துட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம 2017 வந்துட்டு இந்தியாவில் ஒரு ஓடிஐ சீரிஸ் விளாடணும். அப்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு ஹர்திக் பாண்டியா இல்ல ஹேட்ரிக் பாண்டியான் தான் அவருக்கு பேரே. அவர் அடிச்சா 6 அடிச்சா 3 6 தான் அடிப்பாரு இவரு. அதுக்கப்புறம் வந்துட்டு குமரான் சம்திங் ஒரு ஸ்ரீலங்கன் லெக் ஸ்பின்னர் இருந்தாரு. அவரு அந்த சீரீஸ்ல எல்லா லெக் ஸ்பின்னர்ஸையும் வந்துட்டு அவர் ஹேட்ரிக் 6 அடிச்சாரு. அவருக்கு அந்த பவர் உண்டு, லைக் he can hit big sixes. அதுவும் அந்த வீல வந்துட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங். அவர் வந்துட்டு அடிச்சாருன்னா அது 6ன்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கே பார்த்தோம். அண்ட் கமிங் ஆன் டு லைக் என்ன சொல்றது, ஆஸ்திரேலியா வந்துட்டு நார்மலா ட்ரீட் பண்றதுங்கிறது இதை வந்துட்டு 2010 2009 வந்துட்டு ஒருத்தர் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபர்தரா இனிமே எடுத்துட்டு வரணும். ஏன்னா வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா 2015 இருக்கட்டும் 2023 இருக்கட்டும் நாக் அவுட்ஸ்ல வந்துட்டு லைக் தோத்து போறதுங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு மாதிரி நாக் அவுட்ஸ்ல வந்துட்டு லைக் தோக்கடிக்க முடியல. ஏன்னா 2019 வந்துட்டு குரூப் ஸ்டேஜ்ல அடிச்சிட்டோம், அதே மாதிரி 2024 குரூப் ஸ்டேஜ்ல அடிச்சோம். திரும்ப அந்த நாக் அவுட்ஸ் அதுல மட்டும்தான் வந்துட்டு லைக் ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்மளோட பெட்டரா இருக்காங்கிறது பேரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இனிமே அப்கமிங் இயர்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா அதுவும் மாறும். அண்ட் எல்லாரும் வந்துட்டு லைக் இதுக்கும் கண்டிப்பா முட்டு கொடுக்க தான் போறாங்க. எனக்கு தெரியல, கமெண்ட்ஸ்லயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல் ஆஸ்திரேலியன் சைடு இல்ல வந்துட்டு அப்படி இப்படிங்க போறாங்க. நாங்க யாரையும் வர வேணாம்னு சொல்லல, நாங்க யாரையும் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க WTCக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லல. ஸோ அதனால அவங்க வராது எங்க தப்பு இல்ல, வந்த டீமா அடிச்சிட்டோம், அது வரைக்கும் எங்களோட பார்ட் முடிஞ்சது. கிஷோர் ப்ரோ சொல்லுங்க, நீங்க தான் வந்துட்டு சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க தான் இல்ல இப்ப அதுதான் எப்படி இந்தியா வந்து அந்த 2023 ரிவெஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒண்ணு லீக்ல நடந்த ரிவெஞ்சை நியூசிலாந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, இல்ல 2024 T20 ஃபைனல் நடந்த இதுல ரிவெஞ்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அந்த 2 டீம்ல ஒரு டீம் ஃபைனல் வரப்போது வேற லெவல்ல இருக்க போது. இந்தியா மட்டும்தான் இவ்வளவு பயங்கரமா யோசிப்பாங்களா, இந்தியா மட்டும்தான் இந்த மாதிரி தரமான ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸை கொண்டு வருவாங்களா, நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. போய் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் ரைட் டு மேட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வருண் சக்கரவர்த்தி. அவர் என்ன அதே 33 ஏஜ், அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி 2 மேட்ச் 1 டே, அதே மாதிரி T20 ஃபார்மேட்ல பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படியே எடுத்து வந்திருக்காங்க ஜார்ஜ் லிண்டேன்னு சொல்லிட்டு. அவர் ரெக்கார்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அப்படியே எடுத்து வந்துட்டாங்க. சோ அவரு கேசவ் மகாராஜ் ஷம்சி அப்படியே தூக்கணும். 3 சப்போஸ் ஃபைனல் வந்தாங்கன்னா 3 ஸ்பின்னர் தூக்கணும் உள்ள வந்து மாத்திரமா 4th ஸ்பின்னரா ஆஃப் ஸ்பின்னர் யூஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமா டஃப் ஃபைட். இன்னைக்கு கொடுக்க முடியல, இன்னைக்கு எடுத்துன்னு வந்தாங்க 4 ஸ்பின்னர் எடுத்துன்னு வந்தாங்க, 5 கூட எடுத்துன்னு வந்தாங்க. பட் ஈக்குவல் டு இந்தியா ஆப்போசிட் ஸ்பின்னர்ஸ் தானா இல்ல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வந்ததுன்னா இந்த 3 ஸ்பின்னர் வந்தாங்கன்னா அன்னைக்கு தெரியும் யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கன்ற மாதிரிதான் இருக்க போகுது. இல்ல பேட்டிங் ரெண்டுமே ஸ்ட்ராங் அல்ல வேலிட் பாயிண்ட். பட் அது ஓகே, நம்ம ஃபைனல்ஸ் பத்தி இன்னைக்கு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே தூக்கி போட்டாங்க ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே முதல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. தன்வீர் சங்கா கூட தூக்கி தான் போட்டாரு. அதுதாங்க ஜாம்பா கூட நீ பாரபட்ச பார்க்காம 40 வயசு ஆனால் லயனை தூக்கணும்னு உள்ள போட்டிருந்தா கூட போட்டிருப்பான். இல்ல ஸ்விப்சன் ஒருத்தர் இருக்காரு 35 இயர்ஸ் இல்ல மிச்சல் ஸ்விப்சன் இருக்காரு. அவரு நான் வந்துட்டு கிறிஸ் கிரீனே சொல்லுவேன், கிறிஸ் கிரீனே நல்ல ஆப்ஷன். ஆமா ஏன் கிறிஸ் கிரீன் கண்ணாடி போட்டுருப்பார்ல ஆஸ்திரேலியன் டைம்ல ஒரு மாதிரி நடந்து வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீடா போடுவார். அவர் யாரோ நல்ல டாட் மர்ஃபி அவர் வந்துட்டு அதுதான் கிறிஸ் கிரீன், நாட்டன் லயன், சிப்சன் இவங்கெல்லாம் கண்டிப்பா ஃபைட் பண்ணிருப்பாங்க. சாங்காவால ஃபைட் பண்ண முடியாது, கான்லியும் அவ்வளவுலாம் இல்ல, ஏதோ ஒரு விக்கெட், அதுவும் நம்மால் தெரியாம அவுட் ஆயிட்டாரு. ஓசி விக்கெட் அது வந்துட்டு அவர் விக்கெட் கணக்கு வராது, ஓசி விக்கெட் இல்ல. ரோஹித் சர்மா அது ஒஸ்ட் ப்ரோ, அது நல்ல பால் கூட கிடையாது ப்ரோ. இல்ல அதுதான் நான் நாளைக்கு சப்போஸ் ரிவ்யூக்கு வருவேனா தெரியாது, பட் நான் இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கணும்.
நியூசிலாந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற யாருமே இல்ல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பாரபட்சம் பார்க்காம அவங்க 2 பேர் இன்ஜுரி, ஒருத்த உடம்பு சரியாம இருக்கான்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு இன்க்ளூஷன் 16th மெம்பரா எடுத்து உள்ள போட்டுட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்க ஃபைனல் வந்தாங்கன்னா துபாய்க்கு யூஸ் பண்ணதான் போறாங்க ஸ்பின்னோட. அவங்களும் எல்லாமே ஒரு ரைட் டு மேட்ச், ஒரு ஈக்குவல் டஃப்பான காம்படிட்டர்ஸ்னா அந்த 2 டீமுமே தான் இந்தியாவுக்கு. அதுல நான் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு இன்ச் அதிகமாகவே ஸ்லைட் வச்சு கொடுப்பேன் கம்பேர்ட் டு நியூசிலாந்து. ஸோ ஃபைனல் பயங்கரமா. ஆனா நாளைக்கு ஸ்பைஸே இருக்காதுல. நாளைக்குதான் ஸ்பைஸே. நாளைக்குதான் வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் நாளைக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு சூப்பர் டீம். 2015 ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க. 2015 ரிவெஞ்ச் முடிச்சிருவாங்க. ஆமா, இது அப்படியே ஆட்ஸ் அப்படியே மாறிட்டு வருது. ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க அந்த செமிஃபைனல்ஸ்ல, நீ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் கப் அடிப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஜெயிச்சது என்னமோ இந்தியா தான். அதனால சோ ஃபைனல்ஸ் யார் வின் பண்ணுவாங்க அதுக்கு வருவோம். 50-50 போயிடலாம், அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லாதீங்க. 50-50 ஆனா போலாம். 100 எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றேன், நீங்க நான் வந்துட்டு ப்ரோ ஆன் சீயிங் கரண்ட் இந்தியன் ஃபார்ம், on seeing current Indian batting lineup and bowling lineup, யாரு வந்தாலும் India will have a chance. இந்தியா ஒரு கை கப்பல வச்சிட்டாங்க. நான் சீரியஸா சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைனப் நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. கிளாசன் இருக்காரு, மில்லர் இருக்காரு, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் ப்ரோ. ப்ரோ நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. கிளாஸ் என்ன பண்ணாரு, அக்ஷர் பட்டேல குல்தீப் என்ன பண்ணாரு, என்ன ரெக்கார்ட் இருக்கு அத சொல்லுங்க. நீங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்டையும் துபாய் கிரவுண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட் பாக்கலாம். நான் வரேன், நான் குரூப்ல வந்து பேசுவேன்ல. நீங்க கண்டிப்பா பாருங்க நாளைக்கு எப்படியும் நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு ரிவ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ இருக்கும். ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் யாருங்கிற ப்ரிவ்யூ இருக்கும். அதுல இன்கேஸ் ஓகே சோ அதுல பேசுவோம். இல்ல நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். இல்ல நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். நான் கிஷோர் ப்ரோட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பாயிண்ட் இப்ப என்னன்னா, இப்ப விராட் கோலி அவுட் ஆயிட்டனால லைக் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு 2-3 6 அப்படி டப்புன்னு அடிச்சிட்டாரு. அதனால கொஞ்சம் பிரஷர் ரிலீஸ் ஆச்சு. லைக் ஒரு 49 ஒரு 48.1 வந்துட்டு வின் பண்ணிட்டோம். சோ வாட் இஃப் விராட் கோலி அவுட் ஆகல? சோ அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இல்ல இது வந்துட்டு ஒரு ஜெனரல் 100 அடிச்சு முடிச்சிருப்பாருங்கிறீங்களா? லைக் சீக்கிரமே முடிஞ்சிருக்குங்கிறீங்களா? ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரசாத் ப்ரோ? லைக் அப்ரோச் எப்படி இருந்திருக்கும்? இந்தியா ஜெயிச்சாங்கன்னா அவ்வளவுதான். ப்ரோ ஒரு சிமுலேஷன்ல क्वेश्चन கேக்குறேன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு புரியுது நீங்க வந்துட்டு அந்த ஒரு எக்ஸைட்மென்ட்ல இருக்கீங்க. வாட் இஃப் விராட் கோலி வந்துட்டு அந்த 80ல இருந்து கண்டினியூ பண்ணிருக்காரு, அந்த ரேஷ் ஷாட் ஆடாம என்ன இருக்கும்? என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே லைக் கம்ஃபர்ட்டபிளா வின் பண்ணிருக்கோம். ஓகே ஃபைன். இல்ல இது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு கண்டிப்பா டிபேட்டபிள் क्वेश्चन ஆகும். விராட் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்றது, அவருக்காக பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக ஆடுறாரா, டீமுக்காக ஆடுறாரான்ட்டு. பட் அவர் டீமுக்காக ஆடினாலதான் அவுட் ஆனாரு. லைக் அந்த ஒரு ஷாட் அடிக்க போனதே வந்துட்டு லைக் மேட்ச் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு தான். சோ அதனால அவர் ஃபுல்லாலாம் ஆடினானா இது வரைக்கும் அவர் ஆடி சேஸ் பண்ணி எந்த மேட்ச் 48-49 வரைக்கும் போயிருக்கான்னு போய் பாருங்க. போவே மாட்டாரு. லாஸ்ட் பேஷன்ஸே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்ல இப்ப இந்த போன மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா போன மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலா என்ன சொல்றது, அந்த 100 அடிக்க போன உடனே வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மேட்சை சீக்கிரம் முடிக்க வந்தாரு அப்படின்ன உடனே லைக் நிறைய பேர் வந்துட்டு லைக் கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இது வந்துட்டு இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் அவுட் சிச்சுவேஷன்ல லைக் என்ன இருக்கும், என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதா கேள்வி. பிரசன்டேஷன்லயே கேட்டாங்க, நீ என்ன ட்ரிபிள் பிகர்ஸ் அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் சத்தியமா அதுக்கெல்லாம் நான் ஆடுறது இல்ல. சில தடவை நான் அப்படியே ஆடுவேன், செஞ்சுரி அடிப்பேன், சந்தோஷம். இப்ப கூட நான் செஞ்சுரி அடிக்கல, டீம் ஜெயிச்சிருச்சு, எனக்கு அது சந்தோஷம் தான். ட்ரெஸ்ஸிங் ரூம் இஸ் ஹாப்பி, அவ்வளவுதான். ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. வெரி ஹாப்பி. இல்ல அவர் காலகாலமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அது அவருக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். வாயில சொல்றது ஒண்ணு, மனசுக்குள்ள வச்சு பேசுறது ஒண்ணுதான். அவருக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். அவர் உண்மையாவே ட்ரிபிளுக்கு ஆனாரா இல்ல இந்தியால இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவரை விட இவர் ஒன்னும் செல்பிஷ் கிடையாது. சோ இவர் வந்து டீம் மேன் தான். இல்லங்க 2 பேரும் ஒரே அளவுதான். வேணா அவன் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் சொல்வேன் நான், அவ்வளவுதான். இவரு கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய கேம்ஸ் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இவரு லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போய் ஒன்னும் ஜெயிக்கிறது. ஜெயிச்சா தலைமை 48 ஓவர் 47 ஓவர்ல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான் கிளீனா.
சோ எனக்கு ஆஸ்திரேலியா வந்து ஏன் இந்த டுவாஷியஸ் வந்து நல்லா போட்டுட்டு இருந்தாரு, ஒரு ஓவர் அடிச்சாங்க, அவருக்கு 7 ஓவர் தான் இருக்கு, ஆனா ஆக்சுவலா டீசெண்டா போயிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு ஓவர் கொடுக்காம தன்வீர் சங்கா ஓவர் கொடுத்தாங்க, அங்கதான் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு ஆக்சுவலி. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா லைக் லாஸ்டா வந்துட்டு கிஷோர் ப்ரோ இருக்கீங்களா, நீங்க சொல்றீங்களா? ஒண்ணுமே இல்ல, ஆல்மோஸ்ட் இந்தியா அப்ரோச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. இந்தியா என்ன பண்ணாங்களோ அதே பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை, குவாலிட்டி இல்ல, ட்ரை பண்ண முடியாது, இங்க அந்த பேட்ஸ்மேன்ஸை எராடிகேட் பண்ண முடியாது, அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு யோசிக்கல, வேற எதுவும் இல்ல. பட் லெக் ஸ்பின் வீக்குனாலதான் திருப்பி ட்ரை பண்ணாங்க. கோலி லெக் ஸ்பின் வீக்கு, அதேதான் இவரும் சரி. நான் கோலி சொல்லல கிஷோர், அந்த லாஸ்ட்ல வந்து தன்வீர் சங்கா ஒரு ஓவர் கொடுத்தாங்களே, மாட்டிப்பாரு. இல்ல மாட்டிப்பா, ஒரு டைமென்ஷன் தூரமா இருக்கு, ஒரு எண்ட் தூரமா இருக்கு, ஒரு எண்ட் 78 இருக்கு, 78-74 இருக்கு. அது மாதிரி தூரமா இருக்கப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கே, அது இன்னைக்கு நடக்காதான்ற ஒரு ட்ரை தான் பண்ணாங்க. தேவையில்லாத மூவ் தான். ஆன் த பேப்பர் அடிச்சு சொல்லலாம் 200% கேரண்டி. ஸ்பின்னு போட்டா பாண்டி அடிப்பாரு, மேபி ஏதோ ஃபாஸ்ட் பாலர் போட்டா கூட கொஞ்சம் மிஸ் ஆகும். அது கிஷோர் அவர் எப்படி போட்டாரு பாத்தீங்கன்னா, நல்லா தூக்கி கொடுக்குறாரு. இந்த அடி நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட் கோச்சிங் கிரிக்கெட் கோச் சொல்லுவாங்க, நல்லா தூக்கி போடுறா, நல்லா தூக்கி போடு, அப்பதான் கேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வைக்கிறாரு இவர். ஏன்னா இவர் போட்டு இந்த கோலியும் கேஎல் ராகுலும் சிங்கிளா ஆடினாங்களே, அதே மாதிரிதான் இவர் அடிப்பாருன்னு நினைச்சாரு. பட் நல்ல பிளான், பட் not a great plan against Hardik Pandya, who is like, a clutch player அப்படின்னு சொல்லலாம். So very happy for the way things turned out. போட்டாலும் பால் டர்ன் ஆகணும், அதான் ஃளைட் ஆகுனாதான் டர்ன் ஆகுனாதான் ஏறும். அவருக்கு டர்ன் ஆகல, அவர் எத்தனை டர்ன் பண்ணிட்டாரு, எதுவுமே இல்ல. ஸ்ட்ரைக்கர் விக்கெட் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் தெரியாம போட்டு டக்குனு ஒரு அன்வான்டட் கட்ல அவுட் ஆயிட்டாரு. அவர் கிளீனா இன்னைக்கு ரொம்ப சமாளம் போடல, எப்பவுமே போடுற மாதிரி இன்னைக்கு போட முடியல, ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆளே இல்ல. சொல்ல போனா கோலி அவராதான் விக்கெட் விட்டு போனாரு, அந்த ஷாட் ஆட வேண்டிய அவசியமே இல்ல. சோ இன்னைக்கு எக்கனாமியா 6ல போட்டு வச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், 100 மேட்ச் பிளேயர் பவுலர், நல்லாதான் போடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், முதல்ல அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடி இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஆடுங்க, நாங்க சேஸ் பண்றோம், அதை பண்ணிருக்கணும். எப்போ அவங்க இல்ல நாங்க பேட்டிங் ஆடுறோம்னு நினைச்சாங்களோ அங்கேயும் அவங்க 80% தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரை பண்ணி 100% தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். டெஸ்ட் பண்ண வேண்டிய இடமா இது, செமிங்க இது, நீங்க வந்து டெஸ்ட் பண்ண இருப்பீங்களா? கிஷோர் சொல்லிட்டே இருப்பீங்க நீங்க, ஸ்டார்டிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, Australia should chase first. Australia shouldn't bat first. Australia first batting ஆடி அவங்க என்ன டார்கெட் கொடுத்தாலும் இந்தியா சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பவுலிங் வீக், அவங்க கமாண்டே பேட்டிங் தான். ஆக்சுவலா we want to bat சொல்லும்போது உங்களுக்கு அதான் ரைட்ரா, என்னடா இவங்க பேட்டிங் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங், சேஸ் பண்ணா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, டிராவிஸ் அவுட் ஆயிட்டாரு, ஆனா அவரு சேஸ் தான் வேற மாதிரி அடிப்பாரு. தேங்க்ஃபுல்லி அவரு விக்கெட் எடுத்தாங்க. ஆக்சுவலா கேட்ச் கொடுப்பாருங்க, அதை பிடிக்கணுங்க, கேட்ச் கொடுப்பாரு, அவ்வளவுதான். அவரு என்ன பொழுது நான் இன்னும் அவரெல்லாம் ஒரு ஏ ஃபேக்டர் பிளேயரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அந்த கேட்ச் போட்டா ஷமி பிடிச்சிருந்தா 0லே அவுட், அந்த அந்த கேட்ச் ரொம்ப நாள் இல்ல. பட் ஓவராலா ஒரு நைஸ் விக்டரி, நைஸ் கேப்டன்சி ஃப்ரம் ரோஹித் சர்மான்னு சொல்லுவேன். ஏன்னா கரெக்டா மேக்ஸ்வெல் இருக்கும்போது அவர் கூப்பிட்டு வந்தாரு பாருங்க. ஏன்னா இவங்களாம் தான் கேம் சேஞ்சர்ஸ், மேக்ஸ்வெல், அந்த அலெக்ஸ் கேரி, இவங்களாம் தான் கேம் சேஞ்சர்ஸ். அந்த ஜாஷ் இங்கிலீஷ், இந்தியா நெவர் அலோட் ஆஸ்திரேலியா டு கெட் அவே ஃப்ரம் தி கேம், அந்த செக்ல தான் வச்சிருந்தாங்க. சோ வெரி 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 ஹாப்பி ஆன் இது. மேக்ஸ்வெல் ஈஸியா ரீச் பண்ணிடலாங்க. அவர் எப்படின்னா 4 விக்கெட் போயிருக்கு, 220 அடிச்சிருக்காங்க, இன்னும் 6 ஓவர் இருக்குன்னா அப்போ செம்மடி அடிப்பாரு. அதே 4 விக்கெட் போயிருக்கு, 220 அடிச்சிருக்காங்க, 36 அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு அதான் ஆச்சு. அவர் நின்று ஆடுறவெல்லாம் இல்ல, டீம் நல்ல மொமெண்டம்லண்டா அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாரு. மொமெண்டம் இல்லையா பண்ண மாட்டாரு. ஆப்கானிஸ்தான் மேட்ச் எடுத்துக்கலாம், 98க்கு 5 கேட்ச் தான் கொடுத்தாரு, ஒன்னும் அடிக்கல. அந்த கேட்ச் இவனு விட்டானுங்க, அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அவர் மொமெண்டம் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணாரு. 3-4 கேட்ச் கொடுத்தாரு மேக்ஸ்வெல். அதுதாங்க மொமெண்டம் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாரே காண்டி. அவர் வந்துட்டு சாரி அவர் லைன் அப் பவுலிங் லைன் அண்ட் லென்த்ல தான் ப்ரோ இருக்கு. நீங்க வந்துட்டு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்ல போட்டீங்கன்னா, ஜடேஜா வந்துட்டு பல வாட்டி அவர் எடுத்திருக்காரு, ஐபிஎல்ல சரி ஓடிஐஸ்ல சரி. அவருக்கு அந்த ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லைன்ல வேகமா ஸ்டெம்ப்ல போட்டீங்கன்னா ஒரு பாலு அவர் அந்த கட் அடிக்க போயிட்டு அவர் பவுல்ட் ஆயிடுவாரு. அது வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாரும் இப்ப அதான் பண்றாங்க. இப்ப அதனாலதான் மேக்ஸ்வெலுக்கு வந்துட்டு ஐபிஎல்லையும் சரி எங்கேயும் சரி அவருக்கு ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது, கிரேஸே இருக்க மாட்டேங்குது. அவரை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. என்ன கிஷோர் ப்ரோ சொல்லுங்க, எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல நீங்க அக்யூரேட்டா மெஷர் பண்ணீங்க. அவர் முதல்ல தானே சொல்லிருக்கேன், இல்லன்னு நீங்க தான் வந்துட்டு ஒரே கால் அடிச்சாரு அப்படிலாம் சொன்னீங்க. சரிங்களா, பண்ண மாட்டான்னு நான் சொல்ல 10ல ஒரு மேட்ச், அவ்வளவுதான். அவரு
ஓகேவா ப்ரோ அவருக்கு இன்னைக்கும் 45 ஓவர்ஸ் அடிச்சுனாங்க இல்ல அதாங்க இன்னைக்கும் 45 ஓவர்ஸ் ஆடி 260 எல்லாம் அடிச்சுட்டாங்கன்னா அப்போ மேக்ஸ் வேற கேம் தான் ஆடி இருப்பாரு. ஒரு 6 அடிச்சு எதுக்குங்க அந்த ஷாட்டுக்கு போகணும்? ஸ்ட்ரோக் வச்சிருக்கா சிங்கிள் அடிக்கணுங்க, வேற என்னங்க வேணும்? அவள் தாங்க அவர் அப்படிதாங்க ஆடுவாரு, அவர் அப்ரோச்சே அவள் தாங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி. அதுக்கப்புறம் நீங்க மத்தவெல்லாம் என்ன பண்ணுவான், தள்ளி ஆடுவான். மைக்கேல் பேவன் எடுத்துன்னு வர கம்பேரே பண்றேன். மைக்கேல் பேவன் என்ன பண்ணிருப்பாரு, சிங்கிள் ஆட்டு போயிருப்பாரு. அவரை மாதிரிதானே இவர் எடுத்துன்னு இருக்காங்க, ஏதோ பினிஷர் ஏமாத்திக்கிட்டு. மைக்கேல் பவன்லாம் லெஜெண்ட் ப்ரோ. அவரு போயிட்டு மேக்ஸ்வெல் ஹிட்டர் ப்ரோ, ஃபினிஷர் கிடையாது. சரி, ஆனா இப்போ இதுல நல்லது என்னன்னா நேத்தன் எலிஸ் நல்லா போடுறாரு, சிஎஸ்கே ப்ராஸ்பெக்ட். சோ அது வந்து இல்ல அதுக்கு இப்ப வேணாம், அப்புறம் வருவோம். அது வேணாம், அது வந்துட்டு வேற விஷயங்கள்லாம் வரும். அது வந்துட்டு பொறுமையா சீட்டி முடியட்டும். இல்ல அப்ப ஃபைனல்ஸ் எல்லாம் இருக்கு, பேசாம இருங்க. அவங்க ஆல்ரெடி சிடி பத்தி பேசினா கண்டென்ட் வியூஸே வர மாட்டேங்க. நீங்க ஐபிஎல் பத்தி பேசினா ஐபிஎல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. மார்ச் 9 முடியட்டும், அதுக்கப்புறம் வரிசையா அனலைஸ் பண்ணுவோம். சோ இன்னைக்கு வந்துட்டு லைக் லாஸ்டா அவங்க 2 பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ இருக்கிற இந்தியா டீமுக்கு எந்த டீம் ஃபைனல்ஸ் வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிரசாத் ப்ரோ சொல்லிருங்க, அடுத்து கிஷோர் ப்ரோ சொல்லுங்க. இல்ல எனக்கு யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு என்னன்னா இந்த ரபாடா கிவாடா கொஞ்சம் நல்லா போடுவாரு. சோ அதெல்லாம் கம்பேர் பண்ணா நியூசிலாந்து நம்ம ஆல்ரெடி ஆடி இருக்கோம். சோ ஐ திங்க் நியூசிலாந்து வரலாம். இல்ல ப்ரோ, ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்காவே வரலாம். ஏன்னா அவனுங்களுக்கு தான் இந்த மாதிரி. எனக்கு இன்னொரு இன்னைக்கு மேட்ரு என்னன்னா 24 of 20 பாய்ஸ் தான் இருக்கும்போது எனக்கு கரெக்டா அந்த லைட்டா அந்த T20 எல்லாம் ஒரு மாதிரி நான் அந்த சோன்குள்ள போயிட்டு வந்தேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் அதே சோன்ல தான் இருந்து தோற்பாங்க. பட் தேங்க்ஃபுல்லி இது. பட் ஐ திங்க் வித் த ஃபார்ம் இந்தியன் டீம் இஸ், அண்ட் ஆஃப்டர் பீட்டிங் ஆஸ்திரேலியா, ஆஃப்டர் பீட்டிங் நியூசிலாந்து, ஆஃப்டர் பீட்டிங் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விக்டரிஸ் தான். லைக் நத்திங் வாஸ் வெரி ஈஸி அண்ட் நத்திங் வாஸ் அ கேக் வாக். Either they have chased 240 plus or they have tried defending 250 odd runs. So nalla poitu irukku India. So I think both the teams will be good. Both the teams will be kind of very challenging. They have played that brand of cricket. So I think India, I will slightly give an edge to Team India 51-49 because finals யார் வந்தாலும் 51-49. ஏன்னா I would have given 51-49. என்னன்னா India have played 4 games in that. இது ஆல்மோஸ்ட் எல்லா பிச்சஸ்லயும் ஆடி இருப்பாங்க. பிளஸ் they have done ample amount of practice. Top order, middle order, lower order எல்லாமே kind of they're in a decent form, good form actually. So I think it's a good game of cricket. I'm very happy and அந்த November 19th அப்புறம் அதான் ஆஸ்திரேலியா will start feeling November 19, 2023 நம்ம ஏண்டா இந்தியா பீட் பண்ணோம். Like how Pakistan feels. அந்த ஒரு மேட்ச் தோத்துட்டு every time we beat Pakistan we keep speaking about that game. And also we have to slowly try normalizing beating Australia because this is going to happen and this is going to keep happening in the future also with the kind of cricket India is playing. So yeah, that is my final thought and peacefully sleep பண்ணலாம். ஓகே கிஷோர் ப்ரோ சொல்லுங்க, யாரு ஃபைனல்ஸ் வந்தா இந்தியா வின் பண்ணும் அண்ட் யார் ஃபைனல்ஸ் வந்தா அந்த டீம் வின் பண்ணும்? 2 டீம் வந்தாலும் 50-50 தான் போகும். 2 டீமுமே வந்தாலும் 50-50 தான் போகும் கண்டிப்பா. பட் நான் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்லைட் எட்ஜ் கொடுப்பேன். அவங்க தான் ஃபைனல்ஸ் வரணும் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 டீம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னமோ நியூசிலாந்து வந்தா எங்க இருந்தாவது ரிவெஞ்ச் எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அதனால ஒரு நியூசிலாந்து வேணாம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். ஜார்ஜ் லிண்டே எல்லாம் இருக்காங்க, கேசவ் மகராஜ் எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் தட் இந்தியா வில் பீட் சவுத் ஆப்பிரிக்கா பீஸ்ஃபுல்லி. ஏன்னா என்ன சொல்றது, 4 மேட்ச் 5 மேட்ச் ஒரு ஸ்டேடியத்துல ஒரே கிரவுண்ட்ல ஒரே பிச்சில் ஆடினவனுக்கு வந்துட்டு எங்க குத்துனா எங்க திரும்பும்னு அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இங்க வந்துட்டு நான் வந்துட்டு காம்படிஷன் நான் வேணா பட் டஃபா போகும் மேட்ச் அப்படின்லாம் வேணா சொல்றேன். பட் கப்பு வந்துட்டு இந்தியாவுக்கு தான் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் கெட் ரெடி. நாளைக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எங்க ப்ரோ லாகூர்ல நடக்குதா மேட்ச்? லாகூர் கடாபினா லாகூர்ல மழை இல்ல, ராவில்பிண்டியில தான் மழைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு லாகூர்ல மேட்ச். நாளைக்கு அவ்வளவுதான் தார் ரோடு. சென்னை பெங்களூர் ஹைவே புதுசா திறந்த ஹைவே அது. நீங்க வந்துட்டு 400 எதிர்பார்க்கலாம், 450 எதிர்பார்க்கலாம். பதிலுக்கு சேஸும் பண்ணுவாங்க அதை. சோ இன்னைக்கு கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி தான் நாளைக்கும் விச் டீம் பேட்ஸ் வெல் அவங்க தான் வந்துட்டு வின் பண்ண போறாங்க. 350 அடிச்சா 351 யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. சோ அதனால பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா நாளைக்கு ஒரு சூப்பர் த்ரில்லர் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சந்தோஷமா தூங்கலாம்.
என்ன சொல்றது, நவம்பர் 18 எப்படி சந்தோஷமா தூங்கணும், நவம்பர் 19 அடிப்போம்னு நினைச்சிட்டோம், இன்னைக்கு வந்துட்டு அடிச்சிட்டோம் ஆஸ்திரேலியாவை. அதனால பீஸ்ஃபுல்லா தூங்கலாம். எல்லாருக்கும் நல்ல ஸ்வீட்டா வந்துட்டு ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாம் அழுகுற மாதிரி ட்ரீம்ஸ் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹேவ் அ குட் டே கைஸ். see you soon on tomorrow's review after நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்காஸ் ப்ரிவியூ. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ப்ரிவியூ தொடலன்னு நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா யார் வந்தாலும் இந்தியா தான் ஜெயிக்குங்கனால அதை நம்ம பெருசா பேசிக்கல. அதனால வித் தட் நோட் நம்ம முடிச்சுக்கலாம். பை கிஷோர் ப்ரோ, பை பிரசாத் ப்ரோ, பை வியூவர்ஸ். பாய்.